திருவாதிரை களிக்கு இதால் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1 ஏலக்காய், ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் துருக்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அரிசியும் பைத்தம்பருப்பையும் ஒன்றா போட்டு செவக்க வறுத்துன்ட்டு உடைக்க போகிறேன். அவ்வளோதான். நான் எடுத்துட்ட அரிசிக்கு இந்த அளவுக்கு காய்கறி, உங்கள்கிட்ட என்ன காய்கறி கிடைக்கிறதோ, வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பூசணிக்காய், பரங்கிக்காய், அதேமாதிரி காயை சேர்த்து 7 காய் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த 1 கரண்டி துவரம் பருப்பு போகிறோம், சின்ன கரண்டியால். இந்த நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போகிறோம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி வரை, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 மிளகும் வெந்தயமும் எடுத்துட்டுருக்கேன். 5 மிளகாய் வத்தல், கொஞ்சம் தேங்காய் துருக்கள், கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோ. வெள்ளத்தை உடைய வச்சுருக்கேன். அந்த அரிசியும் பருப்பையும் வறுத்ததை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தெல்லாம் தேங்காயத்தெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி இதில் வச்சுருக்கேன். இந்த புளி ஜலத்தோடு இந்த சாம்பார் பொடியும் போட்டு கொதிக்க விடணும். களிக்காக வச்சுருந்த தேங்காயை இந்த வெள்ளை ஜலத்துலேயே போட்டுட்டு இப்போ இந்த இதை போட்டு கிளறணும். காய்கறியை போட்டு ஒரு துளியோண்டு வெல்லம் போட்டுக்கணும். பருப்பை போட்டு சாம்பாரில் சேர்த்து கொதிக்க விட்டுடணும். முந்திரியை பொரித்து கொஞ்சம் நெய்யில் போட்டு இது பண்ணணும். அதாவது கேசரி மாதிரியும் வரணும். இதுவாக வந்தால் தான் களி நல்லாயிருக்கும். களியும் சாம்பாரும் ரெடி.